என் பேராலே ஆமென். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ இன்றைய நாளில் ஒரு மகிமையான நேரத்தில், மகிமையான நாளில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்று பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். எல்லோரும் வீடுகளிலும் இந்த மகிமையான வழிபாடோடு இணைந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கணம் எழுந்து நின்று 2 கண்களையும் மூடி உங்கள் 2 கரங்களையும் நெஞ்சோடு வைத்துக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் முழுமையாக உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களோடு பேசப் போகின்றார். ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களோடு உரையாடப் போகிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கப் போகிறார். இதுவரை நாளும் இல்லாத ஒரு புது அனுபவத்தினூடாக ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் வழிநடத்தப் போகிறார். ஒரு கணம் அமைதியாக இருப்போம். 2 கரங்களை நெஞ்சோடு வைத்துக்கொள்ளுங்க. முழுமையாக ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. இல்லாமல்ல கிருபை நிறைந்த ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த இயேசப்பா, பரிசுத்தம் நிறைந்த ஆவியானவரே, வல்லமையானவரே, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நான் இந்த இடத்தில் ஆண்டவரே, இந்த வழிபாட்டினோடு இணைந்திருக்கக்கூடிய ஆண்டவரே, எங்களுடைய பாடல்குலாம் சகோதரர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த வழிபாட்டை ஆண்டவரே வேபம் தொலைக்காட்சியினூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை உம்மிடத்தில் கொண்டு வருவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மறைவாயிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் எல்லோரையும் உம்முடைய பரிசுத்த ஆவி இந்த நேரம் அரவணைப்பதாக. உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதாக. ஆண்டவரே, இதோ இந்த வழிபாட்டை சந்தித்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எங்கள் மத்தியிலிருந்து உரையாடுவதை கேட்க எங்கள் செவிகளை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை உணரக்கூடிய மனப்பக்குவத்தை, ஆண்டவரே உம்முடைய சத்தங்களை கேட்கக்கூடிய எங்களுடைய காதுகளை திறக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய வல்லமையினால் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எசாயா 45 அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவர் என்றும் உள்ள மீட்பை அளித்து இஸ்ரேலை விடுவித்தருளினார். என்றென்றும் நீங்கள் வெட்கக்கேடு அடைய மாட்டீர்கள், அவமதிப்புக்கும் உள்ளாக மாட்டீர்கள் சொல்லி ஆண்டவருடைய வாக்கு இன்றைய நாளில் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்றது. அதே போல ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவார்கள், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவார்கள். அவர்கள் முகம் என்றும் மகிழ்ச்சியாய் மலர்ந்திருக்கும், அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பம் துயரம் கஷ்டமெல்லாம் பறந்து ஓடும் சொல்லி எசாயா 35 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகின்றது. ஆண்டவரிடத்தில் இன்றைய நாளில் யாரெல்லாம் மன மகிழ்ச்சியோடு பூரிப்போடு செபிக்கிறதுக்கும் அவர் மீது நம்பிக்கை கொள்றதுக்கும் இறங்கி ஆண்டவரிடத்தில் தயார்படுத்துகின்றோமோ, ஆண்டவர் இன்றைய நாளில் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். ஆண்டவருடைய தேவ பிரசன்னம் இதோ இன்றைய நாளில் இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டினூடாக நம் எல்லோருவருக்கும் கிடைக்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாடுவோம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்துடுதே. இன்றைய நாளில் ஆண்டவருடைய மகிமை நம்மையும் இந்த பரிசுத்தமான இந்த இடத்தையும் நாம் இருக்க வீட்டையும் ஆண்டவர் நிரப்பணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோம். தேவனின் மகிமை, தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில் இறங்கி வருது. ஒப்பு கொடுங்க. ஆமென். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ வல்லமையினால் பிரசன்னமே உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் இன்று எங்களை நிரப்பும்படியாக பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் இந்த வீட்டையும் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே.
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருப்பாடல் 121 அதிகாரம் 3வது வசனம், உங்கள் கால் இடராதபடி நீங்கள் வீழ்ந்து விடாதபடி ஆண்டவருடைய வல்லமையான ஆவியானவர் உங்களை காக்குமாறு அவர் உங்களிடத்தில் வைத்திருக்கின்றார். நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையில் தவறி விழுந்து விடாதபடி ஆவியானவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, இதோ இன்றைய நாளில் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க ஆண்டவருடைய சம்மனசுகள், இறந்து போன ஆண்டவருடைய நல்ல ஆத்துமாக்கள், ஆண்டவருடைய புனிதர்கள், பரிசுத்தமான ஆவியானவர், பரிசுத்தமான அன்னை மரியாள் இதோ எங்கள் வாழ்க்கையை சுற்றியும் எங்கள் வீட்டையும் சுற்றியும் இதோ இந்த நேரம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் எங்கள் பெயர் சொல்லி ஆவியானவரிடத்தில் கரங்களை உயர்த்தி செபித்துக் கொண்டிருக்க நேரம், நீங்களும் உங்கள் 2 கரங்களையும் ஆவியானவரை நோக்கி உயர்த்துங்க. உங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்க. உங்கள் விண்ணப்பங்களை ஆவியானவர் நோக்கி உயர்த்தி ஒப்புக்கொடுங்க. இதோ இன்றைய நாளில் தேவனின் நல்ல மகிமை, ஆவியானவருடைய அந்த வழிநடத்தல், ஆவியானவருடைய கட்டுக்கள் உடைக்கக்கூடிய வல்லமை, ஆவியானவருடைய தெளிவுபடுத்தக்கூடிய ஆட்சி எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வரணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கின்றோம். ஒப்பு கொடுங்க. ஆமென். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இதோ இந்த நேரம் இருக்கிறாங்க. நன்றி ஆவியானவரே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கு நீக்கிறார். தேவனின் மகிமை நம்ம எல்லாரையும் இதோ இன்றைய நாளில் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடட்டும், 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 நிரப்பட்டு, நிரப்பட்டு, நிரப்பட்டு. பரிசுத்த ஸ்தலத்தில் நன்றி ஆவியானவரே. நன்றி. ஆமென். ஆமென். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ ஆண்டவருடைய வல்லமை இதோ உங்கள் மத்தியிலும் இறங்கி வருவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனிதனும் மத்தியிலும் இறங்கி வந்த நேரம் வானில் இருந்து பொழியப்பட்டது. இதோ இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமையும் ஆசீர்வாதமும் அதே வானில் இருந்து, பரலோகத்தில் இருந்து, ஆண்டவருடைய வலது கரங்களில் இருந்து, அவருடைய இரக்கத்தில் இருந்து, அவருடைய மீட்பில் இருந்து எங்களை நோக்கி இறங்கி வருவதற்கு எங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். வல்லமை நிறைந்த ஆவியானவரே, இரக்கம் நிறைந்தவரே, தீங்கு அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து விண்ணரசில் சேர்த்துக்கொள்ள மீட்பு அளிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தவரே, 2 நீதிமொழிகளில் வாக்குறுதி கொடுத்தவரே, இதோ ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை தீமையிலிருந்து விடுவிக்க ஆவியானவரை கொடுக்கும்படியாக கேட்கின்றோம். இனி வருகின்ற நாட்களில் ஆசீர்வாதத்தில் வாழ வைக்கும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் கோணலான பாதை நேராக மாறுவதற்கு ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் செயலாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் எண்ணங்கள், முடிவுகள், பேச்சுக்கள், நடத்தைகள் இவையெல்லாம் மாறுபடாத வண்ணம் ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரை கரங்களை உயர்த்தி சொல்லும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ ஆண்டவருடைய ஆவியானவரை கேட்ட நீங்களும் நானும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆவியானவரை நீங்க வேணும்னு சொல்லி எதிர்பார்த்த நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, எங்கள் ஆண்டவர் ஆராதனைக்குரியவர்.
மகிமைக்குரியவர், போற்றுதலுக்குரியவர், எங்கள் ஆவியானவர், எங்கள் ஆண்டவர், எங்களுடைய இயேசு. நாங்கள் எந்த அளவுக்கு அவரை பெயர் சொல்லி அழைத்து நாங்கள் ஆராதிக்கின்றோமோ அந்த அளவுக்கு அவர் எங்களுடைய வாழ்க்கையில் செயலாற்ற வல்லவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு காலகட்டம் சீடர்கள் ஆண்டவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாத நேரம். ஆண்டவர் அவர்களை அழைக்கும் போது எல்லோரும் தவறான பாதையிலும் தவறு செய்த ஒரு வாழ்க்கையிலும் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும், சீமோன் முதல் சக்கேயு வரை எல்லோரையும் பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்தார். பெயர் சொல்லி அழைத்த பிறகு, பெந்தகோஸ்த் நாளினுடைய அனுபவம் கிடைத்த பிறகு அவர்கள் ஆண்டவரை தொடர்ந்து ஆராதனை செய்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நானும் இன்று தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சீமோனாய் இன்றைய தினம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் இருந்து இந்த தொலைக்காட்சியை எத்தனையோ பேர் எத்தனையோ நேரங்களில் பார்க்கின்றார்கள், வேபம் டிவியை. ஆனால் இந்த நொடி பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அதற்கு காரணம் இருக்கிறது. பிரியமானவர்கள், ஆண்டவர் என்று பெயர் சொல்லி அழைத்தது காரணம், நீங்களும் நானும் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்தில் உரிமையோடு ஆராதனை செய்து பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். வெறுமனே உலக வாழ்க்கையில் இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வெறுமனே மௌனமாக இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் வெறுமனே கோவிலுக்கு சென்று ஒரு கடமையாக நினைத்து நாங்கள் செல்லும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வல்லமையானது. அப்படி வல்லமை நிறைந்த ஆசீர்வாதத்தை வெறுமனே தாங்கன்னு கேட்க முடியாது. பிரியமானவர்களே, நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். எங்கள் ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். நாங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவரிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்று ஆவியானவர் எங்களை வழிநடத்துவார். ஒருவேளை நாங்கள் சொல்வதற்கு முன்பே ஆண்டவர் அதை அறிந்திருப்பார். எனவே ஆராதனை செய்வோம். இன்று ஆண்டவர் உங்கள் மனதை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய வாழ்க்கையை சந்திக்கின்ற தெய்வத்தின் இடத்தில் ஆராதிப்போம். ஆராதனை நாயகன் நீரேன்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து பாடுவோம், ஆராதிப்போம். ஆராதனை நாயகன் நீரே. சொல்லுங்க, ஆராதனை. ஆராதனை வேந்தனும் நீரே. நன்றி ஆவியானவரே. ஆராதனை நாயகன் நீரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை வேந்தனும் நீரே. நன்றி சொல்லுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. மனதோடு சொல்லுங்க. ஆயுள் முடியும் வரை உங்களை நான் தொழுவேன் ஆண்டவரே, ஆராதிப்பேன்னு சொல்லுங்க. உம்மை தொழுதிடுவே. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. இது இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதனை செய்கின்ற ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருக்கின்ற நிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களை ஆண்டவர் தண்டித்து என்னை ஆராதனை செய்யன்னு சொல்றவர் அல்ல. நீ என்னை ஆராதனை செய்வதற்கு தகுதி இல்லாமல் இந்த இடத்தில் இருக்கின்றாய், அதனால உன் ஆராதனைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும், நீங்களும் நானும் இருக்கின்ற நிலையில் இருந்துதான் ஆண்டவர் என்னிடம் திரும்பி வா, நீ என்னிடம் கேட்க வேண்டியதை ஆராதனையோடு கேளும் சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எங்களை சுற்றி 1000 பேர் இருக்கலாம். நல்ல காசு உள்ளவங்க, எங்க மேல அளவுக்கு அதிகமான பாசம் காட்டுறவங்க, எங்களிடம் நிறைய சொத்து, வீடு எல்லாம் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் விட எங்களை சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்கலாம். அவர்கள் எங்களோடு பழகுகின்ற அந்த உறவில்
ஒன்று ஆரம்பத்தில், இடையில், முடிவில் ஏதாவது ஒரு தேவை இருக்கும் பிரியமானவர்களே. அந்த தேவைதான் எங்களோடு மனிதராக எல்லோரும் உறவாடி பழகி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் இயேசு ஆண்டவர் அப்படி அல்ல. நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே ஆண்டவர் அன்பு செய்கின்றார். மனிதர்கள் தாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொருவரை தேடி அன்பு செலுத்துவார்கள். ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைத்து அன்பு செலுத்துகின்ற இந்த உலகத்தில் உயிருள்ள தெய்வம் என்றால் எங்கள் இயேசு ஆண்டவர். அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. என்னை சுற்றி 1000 பேர், கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் ஏசப்பா, உங்க அன்பு மாறி வராது ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வெளியில எங்கேயுமே தேடி பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையும் ஆண்டவருடைய மன்னிப்பையும் பாருங்க. இந்த நேரம் உங்க வாழ்க்கையும் ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்த அந்த வார்த்தையும் பாருங்க. ஒப்புக்கொடுங்க. 1000 பேர்களில் சிறந்தோர் யாருன்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க. ஒப்பு கொடுத்து பாடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆமென். ஆண்டவர் இயேசு நீரே. சொல்லுங்க. 1000 பேர்களில் சிறந்தோர், 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பெரியும் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. கைவிட மாட்டேன். விடி வெள்ளியே எந்தன் பெரியும் சொல்லி என்றென்றும் தொழுதிடுவே. தொடர்ச்சியா பாடுங்க. ஆராதனை ஆண்டவர், ஆராதனை நாயகன் நீரே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆராதனை லூக்கா 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து சொன்னாங்க, மரியாள், நீ அஞ்ச வேண்டாம், ஆண்டவரை கண்டடைந்துள்ளேன்னு சொல்லி அன்னை மரியாளை பார்த்து சொன்ன அதே வானதூதர்கள் ஆண்டவரை நோக்கி செவித்துக் கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாங்க, அஞ்ச வேண்டாம், ஆண்டவரிடத்தில் முழு மனதோடு ஆராதனை செய்யும் சொல்லி ஆவியானவர் சொல்றாங்க. ஒப்புக் கொடுங்க. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு அருளும் அன்பும் நலமும் வழங்கும் என்று சொல்லி திருப்பாடல் 23வது அதிகாரம் 6வது. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிப்போம். இரக்கம் நிறைந்தவரை, வல்லமை நிறைந்த ஆண்டவரை, அப்பா, உங்களை ஆராதனை செய்வதற்கு தகுதியற்றவனாய் இருந்தாலும் உங்களுடைய அழைப்பும் ஆண்டவரே, உங்களுடைய அரவணைப்பும் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு விடயங்களை தடை செய்து ஆண்டவரே உம்மோடு பேச வேண்டும் என்று, உம்மோடு நான் உரையாட வேண்டும் என்று என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற இந்த அன்புக்கு நன்றி ஆண்டவர். அப்பா, என் வாழ்க்கையில் இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் என்னோடு அதிகமாக பேச வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் தகப்பனே. என் செவிகள் உங்கள் வார்த்தையை அதிகமாக கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க என் கூட பேசும்போது என்னை எப்படி பெயர் சொல்லி அழைப்பீங்க? என்னை மகனேன்னு சொல்லி எப்படி பாசத்தோடு கூப்பிடுவீங்க? என்னை மகளேன்னு சொல்லி எப்படி பாசத்தோடு கூப்பிடுவீங்க? நீங்க கிட்ட என்கிட்ட பேசும்போது என்ன நீங்க முதல்ல சொல்லுவீங்க? என்ன சொல்ல போறீங்க? எது உங்களை அதிகமாக காயப்படுத்தியது? என் நடத்தையில் எது உங்களை விட்டு என்னை அதிகமாக தூரமாக்கியது? என் வாழ்க்கையில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே? என் பேச்சில், பார்வையில், என் நடத்தையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது ஆண்டவரே? என்னை இந்த அளவுக்கு நீங்கள் தேடி வந்து அன்பு செய்வதற்கு என்னிடத்தில் நீங்கள் கண்ட நன்மை என்ன ஆண்டவரே? யாரையும் தொடாத அந்த அன்பு, யாரையும் மன்னிக்காத அந்த அன்பு, யாருக்கும் கொடுக்காத அந்த ஆசீர்வாதம், என்னை மட்டும் தேடி தேடி வந்து கொடுப்பதற்கு நீங்கள் என்னில் கண்ட நன்மை என்ன ஆண்டவரே? உங்களை நான் ஆராதிக்க வேண்டும் அப்பா. என் மனித சிந்தனை, என் வார்த்தை, என் ஞாபகத்துக்கு எல்லாம் அப்பால் கடந்து ஆவியானவருடைய வல்லமையோடு என் வாழ்நாள் முழுவதும் உங்களை நான் ஆராதிக்க வேண்டும். நான் தொழில் செய்கின்ற இடத்திலும் ஆண்டவரே, என் வீட்டிலும் ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், என் தனிப்பட்ட செபத்திலும் ஆண்டவரே, உங்களை அளவுக்கு அதிகமாக ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கும் போது என் வாழ்க்கை, என் மனநிலை,
என் ஆசை, என் தேவைகள், என் குடும்பம் எல்லாம் பரிசுத்தமாகுவது என்னால் உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, இன்னும் இந்த ஆராதனையில் இருக்கக்கூடிய பரலோக மகிழ்ச்சியை, பரிசுத்த மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க எங்கள் மத்தியில் நிறைவாக இறங்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ இந்த நேரம் எல்லோரும் 2 கரங்களை நெஞ்சோடு வைத்துக் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இந்த வழிபாட்டில் இருந்து ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய மகிமை நிறைந்த அந்த வழிபாட்டிலிருந்து ஒரு விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்து எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் பயணம் செய்தாலும், தொழில் செய்தாலும், வேலையோடு இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை முடிவெடுக்க முடியலையா, உங்களுக்கு தேவைன்னு சொல்லி எதுவும் ஆசை வருதா, ஆராதனை செய்து ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்போம். இந்த நல்ல எண்ணத்தை ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் கற்றுத்தந்த, ஞாபகப்படுத்திய ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய இந்த ஆராதனையை எங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே. அப்பா, நாங்கள் எதிர்பார்க்கல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி ஒரு அழகான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஞாபகப்படுத்தல் தருவீங்க நாங்கள் எதிர்பார்க்கல ஆண்டவரே. இது எங்கள் மனித சிந்தனையினால் எட்டப்பட்ட எண்ணம் அல்ல ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும், வருத்தமாக இருந்தாலும், ஆசீர்வாதமாக இருந்தாலும் நீ ஆராதித்து பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி சொன்ன இந்த அன்புக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், அது விண்ணப்பமா நான் நினைக்கல, உங்களை மகிமைப்படுத்தி பெற்றுக்கொள்ளுன்னு எனக்கு தந்த இந்த அன்புக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, 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 நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே,